எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நியூஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் கெத்து. ஒரு உதாரணத்துக்கு நண்பர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 10 to 20% ஆடக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2022 பார்க்கலாம். இந்த 2022 பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படின்றது வந்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆடுவான். இப்போ 2022 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா ரேஞ்சிலிருந்து 120 ரூபா வரைக்கும் போகிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடம் 90 ரூபா வந்துட்டு மறுபடியும் அவனுடைய கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் வரைக்கும்லாம் வந்திருக்கான். இப்போ சமீபத்தில் இவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த 2024 ஆரம்பிச்சதுலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 to 150, மறுபடியும் 130 to 150 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 150க்கும் 160க்கும் 150க்கும் 160க்கும் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 170க்கும் 150க்கும் ஆடிட்டு மறுபடியும் 150 to 180 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 160ன்னு வந்திருக்கான். இனி மறுபடியும் அடுத்தது 160 to 180 வர போகிறானா அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அவன் வராட்டி கூட போயிட்டு போகிறான். மறுபடியும் 157 ரூபாயிலிருந்து 130 வரட்டும். அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணுவான். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த டாடா ஸ்டீல் இருக்குது. இந்த டாடா பவரும் அதே மாதிரி தான். டாடா பவர் 2022 என்ன பண்ணா, இவனும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச். ஏங்க, டாடா குரூப் கம்பெனி அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் நம்பாமல் அப்புறம் வேறு ஷேர் மார்க்கெட்டில் என்னத்தை நம்புறது? ரிலையன்ஸ் நம்பலாம். ஆனால் ரிலையன்ஸில் ஒரு ஷேர் தான் இருக்குது. ரிலையன்ஸுடைய வேறு ஏதாவது ஒரு ஷேர் அவன்லாம் சின்ன சின்ன கம்பெனி இப்போ சமீபத்தில் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. சரி, இதை விட்டால் வேறு யார்? எஸ்பிஐ ஒரு ஷேர் இருக்குது. ஆனால் அந்த எஸ்பிஐயில் ஒரு ஷேர் தான் நம்ப முடியும். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய பங்குல நீங்கள் நம்புறதுனா டாட்டாவில் ஈஸியாக 2-3 தேர்த்திடலாமே. எஸ்பிஐ நான் இல்லைன்னு சொல்லலை. எஸ்பிஐ இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு அதுக்கு ஆடிட்டு இருப்பான். ஆனால் அது பெரிய விலை கொண்ட பங்கு. 100 ரூபா 150 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த டாடா குரூப்பில் இந்த 2 ஷேர் இருக்குது. அப்போ இவர் 2024 என்ன பண்ணான்? டாடா பவர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு என்ன பண்ணியிருக்கான், 340 to 400 போயிட்டு மறுபடியும் 340 to 400 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டானா. அடுத்து அந்த லெவலை தாண்டும் பொழுது அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் புது ரேஞ்ச் ஒன்று வைக்கிறான். 460க்கும் 380க்கும் மறுபடியும் 380 to 460, மறுபடியும் 380, மறுபடியும் 380 to 460, இப்போ 414 வந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொண்ட வெட்டுக்கிளிகள் நிறைய இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு 10 ஷேர் நான்லாம் வந்து லிஸ்ட்டு கூட போட்டு எழுதலாம். பட் அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம காமிக்க முடியாது எதுவுமே. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி ஒரு நல்ல குரூப் இருக்கக்கூடிய லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அழிஞ்சு போகாத கம்பெனிகள், ஒரு 200-300 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி 20 to 30% அல்லது ஒரு 10 to 12%க்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருப்பான். இதுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகும். கீழே இறங்குறதுக்கு ஒரு 3 மாதம், மறுபடியும் ஏறக்கு 6 மாதம். பட் 6 மாதத்தில் 12% கசக்குதா? அடுத்த 6 மாதத்தில் அதே மாதிரி 3 மாதம் இறங்குவான், மறுபடியும் 3 மாதம் ஏறுவான். அப்போ ஒரு வருஷத்தில் 24% அப்படின்றது கசக்குதா அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒருத்தருக்கு பிடிக்க தெரிஞ்சதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவங்க தான் கிங்கு. இப்போ வருவோம் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய Q1 ரிசல்ட்டும் ரிலையன்ஸ்னுடைய Q1 ரிசல்ட்டும் மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது மண்டே அன்னைக்கு, அதாவது நாளைக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது 23ஆம் தேதி பட்ஜெட் வருது. பட்ஜெட் 11 மணிக்கே வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பட்ஜெட் இம்பேக்ட் 23ஆம் தேதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த 2 நாட்களில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் 1500 பாயிண்ட் மூவ்மெண்ட் குயிக்காக பண்ணுவானா அப்படின்றதான் இப்போ எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, இந்த 2 நாள் அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த 3 நாள், இந்த 3 நாளில் 1500 பாயிண்ட் குயிக்காக வேகமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நடக்கலை அப்படின்னா நம்ம இந்தியன் சார்பில் வேறு எந்த விதமான பெரிய நியூஸும் இல்லை. அமெரிக்காவிலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, ஓகே. அமெரிக்காவில் இருந்து யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்க இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு பாயிண்டில் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நியூஸ் கிடையாது. நம்ம நாட்டை சேர்ந்து எலெக்ஷன் மிகப்பெரிய நியூஸாக இருந்தது. அந்த நியூஸை வச்சுக்கிட்டு 5000 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி ஏற்றி விட்டாங்க.
ஃபைன். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பட்ஜெட் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இனிமேல் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸை தவிர்த்து வேற எதுவும் பெருசாக மேஜர் நியூஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அப்போ இந்த அடுத்த வாரத்தில் 3 நாட்களில் நிஃப்டி ஒரு 1500 பாயிண்ட் மூவ்மெண்ட் வேகமாக காட்டுவானா அப்படின்றது மட்டும்தான் இப்போ எல்லாத்தினுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருந்தி வருது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது சீக்வன்ஸ்லி கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது சீக்வன்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வைஸ் ஒரு நியூஸ் வருது, பட்ஜெட் அப்படின்ற நியூஸ் வருது. இப்படி மிக முக்கியமான நியூஸ்கள் வரும்பொழுது 1500 பாயிண்ட் குயிக் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. இதுக்கே ஷேர் மார்க்கெட் அசைஞ்சு கொடுக்கல, சும்மா 400 பாயிண்ட் தான் மேலங்கீழே ஏறி இறங்கிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் இந்த மார்க்கெட் இனி அடுத்து வரக்கூடிய 4-5 மாதத்துக்கு நீட்டி படுத்த மேனிக்கு சைட்வேஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒரு நண்பர் சூப்பரான வேலை பண்ணியிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டில் 10 லட்ச ரூபா பணம் சேர்த்திட்டார். இந்த 10 லட்ச ரூபா எப்போ, இந்த 10 லட்சம் சேர்த்துறதுக்கு அவருக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இந்த 10 லட்சம் எப்போ 1 கோடி ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. இப்போ ஜென்ரலாக 20% அப்படின்றதெல்லாம் நார்மலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டும், மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 20% ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறான். அப்போ இப்போ இருந்து 10 லட்சம் அப்படின்றது எப்போ 1 கோடி, வேறு எதுவுமே பண்ணல, நீங்கள் அடிஷ்னலாக பணமே ஆட் பண்ணல, இங்கே இருக்கிற பணம் இப்படியே ஏறுதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 13 வருஷத்தில் 20% கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பணம் 1 கோடியாக மாறிடும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா 2011 எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்ட் வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருந்தது. இப்போ அதே இடம் 3 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த இடம் இப்போ 2024 10 லட்ச ரூபாயா விற்கிது. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு 30 லட்ச ரூபா அப்படின்ற பொருள் தான் எதிர்காலத்தில் 1 கோடிக்கு உண்டான வேல்யூ. அதாவது இப்போ எதிர்காலத்தில் உங்களுக்கு 1 கோடி உங்கள் கையில் இருக்கும், ஆனால் இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு என்ன வேல்யூவோ அதுதான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம நாடு அடுத்த 13 வருஷத்தில் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஆயிருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அதே 30 லட்ச ரூபா அப்போ இருந்தாலும் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை, ஏன்னா விலைவாசி ஏறி இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் அதெல்லாம் சும்மா மனசு சந்தோஷத்துக்காக போட்டு பார்க்குறதா. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 கோடி வேணும்னா இதே வேகத்தில் 13 வருஷம் வரணும். ஒரு நண்பர் ஆப்ஷன் செல்லிங்கினுடைய உதாரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த ஆப்ஷன் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபியூச்சர் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ஒரு அண்டர்லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது. அது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக வருது. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் பர்பஸ், ஆர்பிட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டான பர்பஸ்க்கு வருது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு உபயோகத்தை விட உபத்திரவாதம் தான் அதிகம். ஒரு ஹெட்ஜிங் கான்செப்டில் மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஹெட்ஜிங் கான்செப்ட்டுக்கு ஆப்ஷன் செல்லிங்கோட ஆப்ஷன் பையிங் தான் தெரியணும். ஆப்ஷன் பையிங்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும், அது குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழே போகிற மாதிரி இருந்தால் என்னை காப்பாற்று சாமின்னு வாங்குறது தான் ஆப்ஷன் பையிங், அதாவது ஹெட்ஜிங். ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பொட்டன்ஷியல், ஒரு நல்ல 100% 200% எல்லாம் லாபம் சம்பாதிக்கணும்னா நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்கணும், பை அண்ட் டிப்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்டாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பை அண்ட் டிப்ஸ் ஒவ்வொரு அடையும் நான் பிடிக்கிறேன், நான் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வருத்தப்படுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் கீழே விழுந்து கிடக்குது, ஐடிசி கீழே விழுந்து கிடக்குது, ஏயு பேங்க் கீழே விழுந்து கிடக்குது, இது போன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு நல்ல லாபம் பண்ணக்கூடிய கம்பெனிகள், அந்த மாதிரி கம்பெனிகள் அப்படின்ற பொழுது அவனுங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறி வர வாய்ப்பு இருக்குது. சும்மா ஏதாவது கும்பா கம்பெனிகளை பிடிச்சோம்னாக்கா அது பை அண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலிங் நைஃபை பிடிக்கிற மாதிரி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு நண்பர் வந்து தெளிவாக, அதாவது என்எஸ்சி பிஎஸ்சின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. 2 எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்தோம்னா அந்த ரிலையன்ஸ் 2லையுமே லிஸ்ட் ஆயிருக்கு. இதில் ஒரு 10 பைசாவோ 1 ரூபாயோ 2க்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வாங்கி விற்கிறவங்க வேற ஆளுக, இதில் வாங்கி விற்கிறவங்க வேற ஆளுக அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். தக்காளியை போய் நம்ம கோயம்புத்தூர் சந்தையில் வாங்குற ஒருத்தர், மதுரையில் வாங்குற ஒருத்தர்னு அப்படி கூட வச்சுங்களேன். அப்போ இந்த 2லையும் வித்தியாசம் இருக்குது. பணம் இங்கே ஒரு 2000 ரூபா இருக்கும்பொழுது இங்கே ஒரு 1999 ரூபா இருந்ததுன்னா 100 ஷேரை வாங்கினோம்னா 1 ரூபா மிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ரூபா மிச்சம் தானே. அப்போ யாராவது பிஎஸ்சியில் போய் வாங்கினாலும் சரி அல்லது என்எஸ்சியில் போய் வாங்கி பார்த்தாலும் சரி, கடைசியில் 0 நாள் எடுத்து பார்க்கும்போது அது பிஎஸ்சியில் வாங்கின மாதிரி தான் காட்டுது. ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்குறாரு. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம்தான். நான் போய் என்எஸ்சியில் வாங்குறேன், அங்கே காட்டும் பொழுது என்எஸ்சின்னு காமிச்சிட்டு போக வேண்டியதானே, அது எதுக்கு அங்கே பிஎஸ்சின்னு மாற்றி காட்டுறாங்க அப்படின்ட்டு.
இதனால் அடிப்படையாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அவங்க வாயிலிருந்தே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற நல்லது. நீங்கள் ஒரு சப்போர்ட் டிக்கெட் போட்டு இந்த மாதிரி நான் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சியில் வாங்கினேன் ஆனால் என்எஸ்சியில் காட்டுறீங்க, அல்லது என்எஸ்சியில் வாங்குறேன் பிஎஸ்சியில் காட்டுறீங்க ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நாளைக்கு விடிஞ்ச உடனே மிகப்பெரிய சம்பவம் அடுத்த 2-3 நாளில் இருக்குது அப்படின்றத என் உள்மனசு சொல்லுது. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு 1500 பாயிண்ட் இல்லை ஒரு 300 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துட்டா அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சும்மா ஒரு 200 பாயிண்ட் ஏறி இறங்குறதே ஒரு மாதிரி சாதாரணமாக போயிடும். ரொம்ப காலத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.